ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சைடில் எல்லாம் ஓகே தானேப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ வரப்போகிற இந்த எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெய்லியுமே உங்களை மானிட்டர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி கிளாஸஸ். ஸோ இப்போ இருக்கிற இந்த அப்டேட்டட் சிலபஸை இந்த குயிக் ஸ்பேனில் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம், ஸோ அதுக்காக ஷுவராக நம்ம எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் சில கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில் இன்ட்ரோ, ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ லேட்டர் ஆன் நம்மளோட சோலாரோட யூனிட் 10 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 10ஓட கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும்ப்பா. ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிஃபைடு ஏஇஸ் தான்ப்பா நம்ம கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த ஏஇ எக்ஸாமை கிளியர் பண்ண ஒரு ஸ்டாஃப் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எவ்வளவு மார்க் எடுக்கலாம், ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 300 கொஷின்ஸ் இருக்குது டோட்டலாக. அந்த 300 கொஷினில் நமக்கு இந்த முறை ஏஇக்கு எவ்வளவு கிடைக்கும், ஸோ ஒரு ஏஇக்கு எத்தனை கொஷின்ஸ் தேவை, இல்லை டிஏக்கு எத்தனை கொஷின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியாவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம். ஓகேயா? ஸோ எவ்வளவு மார்க் எடுக்கணும், ஸோ அதுக்கு இந்த குயிக் ஸ்பேனில் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ரிவிஷன் கொடுக்க முடியுமோ, ஸோ ஷார்ட் கோர்ஸாகவும் இருக்கணும், அதுலேயே உங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஷார்ட் கோர்ஸும் அலாங் வித் ரிவிஷன்ஸ் மாதிரி தான் இந்த கோர்ஸஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட 100% நீடை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் வெறும் ரெக்கார்டு அந்த மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த ஸ்டாஃப்ஸுமே நமக்கு எல்லாருமே EEE டிபார்ட்மெண்ட் அண்ட் குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னையுமே ஸோ கண்டிப்பாக ப்ராப்பராக ஸோ உங்களை வந்து கைட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் அவங்களோட பேக் லைன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அட் த சேம் டைம் ப்ராப்பராக கைட் பண்ணணும். ஸோ நமக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் 50 to 60 டேஸ் தான். ஓகேயா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எனி டைம் அவைலபிளாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா அவைலபிள் இருக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும், இல்லை இந்த ஃபீல்டுக்கு பிகினராக இருந்தாலும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸை வந்து கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? EEE டிப்ளமோ எக்ஸாம், எஸ்பா EEE டிப்ளமோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு கொஷின் பேப்பர் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் தான் நடந்துச்சு. ஓகேயா? அந்த கொஷின் பேப்பர்லேயுமே வெயிட்டேஜ்ன்றது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த முறை தான் அவங்க புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வெயிட்டேஜ் வந்து ஏஇக்காக இருந்தாலும் சரி, டிப்ளமோ இருந்தாலும் சரி, இந்த வெயிட்டேஜ் இப்போ தான் இம்ப்ளிமெண்ட்டே ஆகிருக்கு. டிப்ளமோவுக்கு ஒரே ஒரு கொஷின் பேப்பர் மட்டும்தான் அவைலபிளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபீல்டில் மோர் தென் 5 years மேலே ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருக்கோ, என்ன ஸ்டாண்டர்டு, என்ன வெயிட்டேஜுன்ற அளவுக்கு தான் நம்ம உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பிளேலிஸ்ட் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருப்பேன்ப்பா. ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும்னு இல்லை, நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும், அதை படிங்க ஃபஸ்ட்டு. ஓகே? எடுத்த உடனே பிளைண்டாக நம்ம வந்து எதையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தால் அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த இன்ஸ்டியூட்டுமே ஜாயின் பண்ணாமல் ஃபஸ்ட் நமக்கு என்ன படிக்கணும், ஸோ என்ன சிலபஸ்ஸு, இங்கே நமக்கு எப்படி பண்ணால் படிக்க முடியும், ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூட் நீடு இருக்கா, ஸோ இல்லை நம்மளாலே படிச்சுக்க முடியுமா, அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஒரு எஃபோர்ட் இருக்கணும். ஸோ லேட்டரான் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 2 days கண்டிப்பாக எடுத்துக்குங்க. ஸோ ஏன்னா நம்ம ஒரு கைட்லைன்ஸ் வாங்குகிறோம், ஒருத்தர்கிட்ட நம்ம கீழே படிக்கிறோம் அப்படின்னா ஷுவராக அவங்க நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணலன்னா ஸ்டில் நிறைய கேலிபர் இருந்தாலுமே அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கவே முடியாது.
ஓகேங்களா. இது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமு. ஸோ கண்டிப்பாக இந்த 50 நாளில் எல்லாராலையும் கிளியர் பண்ணிட போதில்லை. ஸோ இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 5000 10,000 அப்ளிகேஷன்ஸ் வருதுன்னா எல்லாருமே கிளியர் பண்ண மாட்டாங்க. அப்போது இதில் ப்ராப்பராக யார் படிச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன, நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோ வரைக்கும் கிடச்சிச்சு இபியில், இப்போ எவ்வளோ ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்லணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம எந்த மாதிரி பண்ணணும். ஸோ குரூப் 4 படிச்சுட்டு இருந்தேன், ஸோ கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் கண்டிப்பாப்பா. ஸோ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா படிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஏஐ ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. நம்மவே ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதை பாருங்கள். ஸோ அதை பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி சில ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ ஒரு கைடு இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் வந்து ரெஸ்பெக்டிவ் ஸோ செக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துட்டோம் நமக்கு உடனே வேலை கிடைச்சிரும் அப்படின்லாம் கிடையாதுப்பா. ஃபஸ்ட் நமக்கு வந்து அந்த இடம் கரெக்டானு தெரியணும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்களான்னு தெரியணும். ஸோ ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இன்ஸ்டியூட் இருக்கும். குறைஞ்சது ட்ரிபிள் படித்தவன் படிக்காதவன், ஸோ படித்தவன் படிக்காதவன் கூட இன்ஸ்டியூட் வச்சுருப்பான். ஓகேங்களா, அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் தான் அதை வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, நீங்கள் தான் செக் பண்ணி ப்ராப்பராக. ஸோ ஃப்ரீயாகவே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குன்றேன், நம்மளுமே நிறைய ரிசோர்ஸஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து எனக்கு இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் ஒரு கீழே படித்தேன்னா பெட்டராக இருக்கணும், அப்போ நீங்கள் செகண்டு அதை சர்ச் பண்ணி படிக்கணும். ஓகே, ஸோ எஸ்பா நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்வி பப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி லோக்கல் பப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு படிங்க. ஓகேங்களா, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். YCTலாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஜேஇயில் YCT வால்யூம்ஸ் இருக்கும், அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக முடியும் சார். நீங்கள் வந்து குரூப் 4 படிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்ல நல்லா படிச்சிருப்பீங்க. டெக்னிக்கல் மட்டும்தான் நம்ம பண்ணணும், அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரிபிளியில் என்னென்ன யூனிட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கு ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும், கொஷினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் வீடியோஸ் பாருங்கள். நம்மளதே இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கும், வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறமா கொஷின் பேப்பர் போய் பாருங்கள். ஓகேயா, அப்போது நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா, ஸோ இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ லேட்டராக டிசைட் பண்ணணும். ஓகே, அதை தான் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டியூட்டாக இருந்தாலுமே சரி பிளைண்டாக ஜாயின் பண்ணக்கூடாதுப்பா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சைட்லேருந்து ஒரு மினிமல் எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே ஸோ இங்கே நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட் நான் உங்களை கைட் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு மினிமல் நாலேஜ் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இது என்ன சப்ஜெக்ட்டு, என்ன சிலபஸ், என்ன பேட்டர்னு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயுமே ஆன்சர் கீ வந்து அப்டேட் பண்ணுவாங்க. டென்டேட்டிவ் கீஸ் இருக்கும், அந்த எல்லா டென்டேட்டிவ் கீஸும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா ஷுவராக நம்மளோட டெலகிராம் சேனல்லையோ இல்லைன்னா நம்மளோட ஆப்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஷின்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணுங்க அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த சிலபஸ் வந்து படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும்னா 6 மந்த் ஆகும். பட் இந்த முறை நமக்கு கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ பிகாஸ் போன முறை நம்ம ஏஇக்கு 165 கொஷின் தான்ப்பா, 300 கொஷினுக்கு. ஓகேங்களா, கிடைச்சது 165. இந்த முறை நமக்கு ஸோ வேக்கண்ட் வந்து அதிகமாகவும் இருக்குது அண்டு காம்படிஷன்ஸ் ஹெவி ஆகிடும் அப்படின்னு நினச்சாலுமே 170க்கு மேலே போகாது. ஓகேங்களா, பிகாஸ் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளுமே ஏஐயா பிடபிள்யூடியில் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்த ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ ஒரு 180 ஸோ அதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு ரொம்ப சேஃபான ஸ்கோரு. அப்போ 180க்குன்னா நீங்கள் ஜிஎஸ்சில் நான் ஒரு 70-80 போடுவேன் சார். அப்போனா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் படிக்கணும். ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் வரைக்கும் ஈஸியாக எடுக்கலாம்ப்பா. ஸோ அதை நான் உங்களுக்கு 110 கொஷின் வரைக்கும் ஈஸியாக எடுக்க வச்சுருவேன் இந்த 2 மாதத்தில். ஸோ நம்மளை வந்து டெய்லி நீங்கள் டிஸ்கஷன் இந்த மாதிரி திங்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருவீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் டவுட் இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏஐயாக இருக்காங்கன்னா அவங்கள கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ யூஸ் ஆகுமா நம்மளோட டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் இருக்கும்.
ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம். அதை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஸோ அந்த காம்பேக்டான சிலபஸாக உங்களுக்கு அதை மாற்றி கொடுக்குறோம். பெரிய யூனிட்டை காம்பேக்டாக நம்ம இப்போது லைவில் கொடுப்போம். ஓகேயா? ஸோ லைவில் கொடுக்குறதுனால என்ன பண்ண முடியும், உங்களால் அப்பப்பயே இன்ஸ்டன்ட்டில் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இல்லைன்னா அந்த கிளாஸ் முடிஞ்சு கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம கேர் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம வந்து இப்படி தான் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீயாகவே படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக படிங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டுமே கூட நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கோர்சஸ் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம எப்போவும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்ச்லேயும் நிறைய உங்களுக்கு நான் கொடுக்க தரேன். ஓகேங்களா? வீடியோ சொல்யூஷன்ஸு அதுலேயுமே நம்மளால் முடிஞ்ச எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கூட கொடுக்குறோம். ஓகே, வாட் எவர். ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை மேலேயே நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஃபைனல் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம்ப்பா. ஸோ ப்ரோ ஃபைனல் இயர் ஐ ஹாவ் டிப்ளமோ ஆல்சோ, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ பிஇ ஃபைனல் இயர்னால் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் கிளியர் தானே. ஜஸ்ட் நான் இந்த கோர்சஸ் டெஸ்ட் பேட்சை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். அடுத்து தான் இந்த வீடியோவில் நம்ம கிளாஸஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜின்னு ஒரு யூனிட் இருக்குது நமக்கு. அந்த யூனிட் வந்து 25 மார்க் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, சிலபஸோட வெயிட்டேஜ் தெரியணும்ப்பா. ஸோ வெயிட்டேஜ் தெரியாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. 10 மார்க்கு தான் இருக்குன்னா அதை 10 நாள் படிக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ இப்போ எவ்வளவு மார்க்கு எத்தனை நாளுன்னு ப்ராப்பர் ஷெடியூல் இருக்கணும். ஓகே, அதை ப்ராப்பராக படிச்சிங்கன்னா அடுத்ததான் நம்ம படிக்கிறது கரெக்டானு பார்க்கணும். ஈவன் நானே உங்களை கைட் பண்ணாலுமே நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம சார் சொல்லி கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா நிஜமாலே, இல்லைன்னா வேஸ்ட்டா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும்ப்பா. பிகாஸ் இதனால ஃபைனலாக நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது இல்லை. ஸோ நீங்கள் தான் அந்த வாய்ப்பை வந்து மேபி தவற விடலாம். ஸோ அப்போ அதனால நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம தான் ரெஸ்பெக்ட் எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி எல்லாவோ பண்ணிப்பாங்க. பட் நம்ம தான் செல்ஃப் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து கிளாஸஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இல்லை செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் செல்ஃபாக ப்ராப்பராக படிங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல வாய்ப்பு தான், நானுமே சொல்கிறேன். ஸோ ஈஸியாக படிங்க. நம்ம சேனலில் நிறைய சப்போர்ட் இருக்கும் அதை தவிர்த்து. ஓகே, இந்த மாதிரி நம்ம கிராஷ் கோர்சஸும் கொடுக்குறோம். ஸோ இந்த கோர்சஸில் நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை படிக்க வைப்போம். ஸோ கம்மியான வெயிட்டேஜ் இருக்கிறத வந்து நம்ம உங்களுக்கு கிராஷ் கோர்ஸில் ரிவிஷன் கொடுப்போம். ஓகே, அடுத்து ஃபுல் சப்ஜெக்டும் ரிவிஷன் கொடுப்போம். ஃபுல் சப்ஜெக்ட்டு நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 10 கிளாஸஸில் சொல்லிவிடுவேன். ஸோ இப்போ மெஷின்ஸாக ஒரு 10 கிளாஸு, பவர் சிஸ்டமாக ஒரு 15 கிளாஸு. ஸோ இப்போ இந்த 15 கிளாஸில் பவர் சிஸ்டமில் இதுதான்ப்பா பவர் சிஸ்டமோட கோர் ஏரியா. ஸோ இங்கெல்லாம் நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா ஈஸியாக 120 அந்த மாதிரி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் கிராஷ் கோர்ஸு. டிஏக்கும் இருக்குது அண்ட் தென் நம்ம ஏஇக்கும் இருக்குது. ஓகேயா? ஸோ சிலர் வந்து ஏஇக்கு கேட்போம், சிலர் வந்து டிஏக்கு கேட்போம். கரெக்டாக? ஸோ இதுதான் ரெண்டுமே. ஸோ அது தவிர்த்து நமக்கு டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் சீரீஸ். ஸோ ட்ரிபிள் இயர் டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம 1000 rupeesக்கு பண்ணுறோம்ப்பா. ஸோ வித் வீடியோ சொல்யூஷன்ஸோட. ஓகே, உங்களுக்கு எல்லாமே வீடியோ சொல்யூஷன்ஸ் டிஸ்கஷன்ஸாக கிடைக்கும். ஒவ்வொரு நாள் டெஸ்ட் முடிஞ்ச உடனே அது அப்டேட் ஆகிடும். ஸோ மோர் தென் 2500 கொஷின்ஸ் வந்து டெக்னிக்கலில் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். ஸோ 4 ஃபுல் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்கோம். மோர் தென் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஆஃப்டர் த டெஸ்ட். ஓகே, ஃப்ரீ டெமோஸும் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெமோ டெஸ்ட்டுமே ஃப்ரீயாகவே இருக்கும், யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எதுனா வேணும், ஸோ டவுட் இருக்குது, இல்லை நம்மகிட்ட வேணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு டவுட் எக்ஸாம் ரிலவெண்ட்டாக டவுட் இருக்குது, நான் பிகினர் அப்படின்னு நினச்சாலுமே கூப்பிடுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம கோர்ஸ் வேணும் அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. அதை தவிர்த்து கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கூப்பிட்டுக்கலாம். ஓகேயா? ஸோ இதுதான்ப்பா ஜஸ்ட் இந்த பேசிக் ஐடியா கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கோர்ஸ் ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ என்ன படிக்கணும், சிலபஸ் எடுங்க. ஸோ ரிசோர்ஸஸ் பாருங்கள், ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள். இஃப் நமக்கு ஒரு நீடு தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டாஃப் வேணும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃபாக படிக்க முடியினாலும் கண்டிப்பாக முடியும். ஸோ அதை தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஏஇ எப்போ வரும்னா கண்டிப்பாக வரும்ப்பா. நீங்கள் வந்து வரியே பண்ணாதீங்க எதையுமே. இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இன்னமும் நிறைய வேக்கன்ட் இருக்குது. ஷுவராக நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் வந்து இப்போலேருந்து அதுக்கான ஒர்க் பண்ணுங்கள்.
ஓகேயா. ஒரு எக்ஸாம் வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா இன்னைக்கு வந்து எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து வேக்கன்சிஸ் அதிகமாக வந்ததுனால சிலருக்கு ஃபேவராக இருக்கும், அவ்வளவுதான். பட் இது கரெக்டான மெத்தடான்னு கேட்டால் கிடையாது. ஒரு எக்ஸாம் படிக்கிறோமா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அதுக்கான ஒர்க்கை ஆரம்பிச்சிடணும். எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ 6 மாதம் முன்னாடியே ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து, ஸோ ஒரு நோட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி, ஸோ டிஸ்கஷன்ஸை பார்த்து, அதுக்கப்புறமா அதில் எழுதி சொல்யூஷன்ஸ் எழுதி, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் நோட்ஸை நீங்கள் மேக் பண்ணணும். உங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸை மேக் பண்ணி, ஸோ அதை டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி ஷார்ட் நோட்ஸை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும்பா. ஸோ இந்த ப்ரொசீஜரை உங்களுக்கு டைம் இருக்குன்னா பண்ணுங்கள். ஸோ பட் இப்போ நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த குயிக் அட்டம்ப்ட்லையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ எலிஜிபிள் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஓகே, அவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங்கில் நல்ல வேக்கன்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணணுன்ற ஒரு பேசிக் ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாமா. ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம கிளாஸ் டைம் வந்து. ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் ஐடியாவை சொல்லிட்டேன். பட் பேசிக் இம்பார்ட்டன்ட், என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்ம எதையுமே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம்ப்பா. ஸோ நீங்கள் ஏஇ படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கான கிளாஸஸ் தான். ஓகே, நீங்கள் வந்து அப்படியே ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்கொயரிஸ்க்காக வந்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ்க்குன்னு வரோம்ப்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ சோலார் ரேடியேஷனோட ஜியோமெட்ரியை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இதில் டிஎன்பிசியில் கேட்டிருக்கிற ஒரு கொஷின். நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸு டிஎன்பிசியிலேருந்து இதில் என்ன கேட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், குயிக்காக வாங்க முடியுமான்னு பாருங்கள். வாங்க முடிஞ்சிச்சுன்னா வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சாரிப்பா. ஸோ ஃபர்தராக நம்ம இப்போ கிளாஸஸ்க்கான டைம் ஆயிடுச்சு. சோலார் ரேடியேஷன் ஜியோமெட்ரி. ஸோ சோலார் ரேடியேஷன் ஜியோமெட்ரினா என்னன்னா, சார் சோலார் ரேடியேஷனை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேயா. இப்போ சோலார் வந்து ஸோ ஒரு சைடில் இருக்கலாம், அதாவது இந்த இடத்துல இருக்கலாம் சன்னு, கரெக்டா, இல்லை சன் இந்த பிளேஸ்க்கு போகும். ஸோ அப்போது இந்த சன்னோட ஆங்கிளை கால்குலேட் பண்ணுறதுக்கு, இந்த சன்னோட ஆங்கிள் வருதுங்கள்ல ரேடியேஷன், அந்த ரேடியேஷனை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அந்த ரேடியேஷனை மெஷர் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகிற என்னோட ஆங்கிள்ஸை நம்ம மெஷர் பண்ணுற சப்ஜெக்டுக்கு பேர் தான் சோலார் ஜியோமெட்ரி. நம்ம நார்மலாகவே ஜியோமெட்ரின்னு ஒரு மேக்ஸில் டாபிக் படிக்கிறோம், கரெக்டாக. ஸோ இப்போ அந்த மேக்ஸில் ஜியோமெட்ரியை என்ன பார்த்துருப்போம், அந்த ஆங்கிள், சைன் ஆஃப் ஆங்கிள், காஸ் ஆஃப் ஆங்கிள், டேன் ஆஃப் ஆங்கிள், அந்த மாதிரியான ஆங்கிள்ஸ் தானே பார்க்குறோம். ஸோ அதே தான் இங்கேயுமே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷனில், இப்போ ஒரு சோலார் ரேடியேஷனில் என்னென்ன மாதிரியான ஆங்கிள்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஆங்கிள்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. கண்டிப்பாக 2 கொஷின்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க இந்த ஒரு கிளாஸ்லேயே. லக் இருந்தால் 3 கொஷின். ஓகேயா. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சோலார் ரேடியேஷன் ஜியோமெட்ரியை வச்சு தான் சன்னோட இன்டென்சிட்டி, எவ்வளவு ரேடியேஷன்ஸ் வருது, ரேடியேஷன்ஸோட அளவு என்ன, அடுத்ததா அதோட ஆங்கிள் என்ன, சன்னோட டிக்ளினேஷன். ஸோ பூமி வந்து என்ன ஆயிருக்குன்னா 23 டிகிரி அதோட அச்சில் சாஞ்சு சுழலுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம், கரெக்டாக. டிக்ளைன் ஆகிட்டு வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அதோட ஆக்சிஸில் சன்னு. ஸோ அது என்ன. அடுத்ததான் நம்மளோட ஹவர் ஆங்கிள்லாம் என்ன, ஹவர் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் ஸோ ஒரு டைம் இருக்கும், 5 + 5 hours 72 IST, GST, GMT அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், கரெக்டா. அப்போ அதெல்லாம் என்ன, அப்போ ஹவர் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அடுத்ததா லாட்டிடியூட்ஸ் என்ன, அந்த மாதிரியான எல்லா திங்ஸும் இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இங்கே சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சோலார் ரேடியேஷன் வேரிஸ் இன் த இன்டென்சிட்டி அட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் ஆன் த எர்த். அப்போது என்னோட எர்த்தில் ஒவ்வொரு இடத்துலையும் சோலார் ரேடியேஷன்ன்றது கண்டிப்பாக வேரி ஆகி தான் இருக்கும். ஸோ அதோட வேரியேஷனை நம்ம இதில் கால்குலேட் பண்ண போகிறோம், அதுதான் இந்த டாபிக். ஓகே. ஸோ இன்டென்சிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் லொகேஷன். த கால்குலேஷன் இஸ் இன்வால்விங் இன் திஸ் டாபிக். ஓகே, இப்போ நம்ம அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து சில ஆங்கிள்ஸை பற்றி நம்ம டேரெக்டாக பார்க்க போகிறோம்ப்பா. அப்படி பார்க்க போகிறதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னா, தட் இஸ் லாட்டிடியூடு. ஓகேயா. ஸோ விச் இஸ் லாட்டிடியூடு. ஸோ லாட்டிடியூட்னா என்னன்னா, நம்ம சை அப்படின்ற ஒரு சிம்பலில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். லாட்டிடியூட் சை அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா,
ஸோ என்னோட ஒரு ஆங்கிள் இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் என்னோட சை. இந்த டயக்ராமில் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் வாட் சை. ஸோ இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்பெரிக்கல் பாடி இருக்குது, ஓகேயா? ஒரு தர்பூசணி எடுத்துக்கோங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்பெரிக்கல் பால். இல்லைன்னா ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம்ல, இது ஒரு மாதிரி ஒரு பால் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதை என்ன பண்ணுறோம்னா 2 பார்ட்டாக கட் பண்ணுறோம், ஓகேயா? இப்போ அந்த 2 பார்ட்டாக கட் பண்ணிட்டோம். ஸோ கீழே இருக்கிற பார்ட்டை நம்ம விட்டுடுறோம், மேலே இருக்கிற பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் வாட் நார்த் ஹெமிஸ்பியர், வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? ஸோ இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இதுலயே நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு போர்ஷனை அகைன் கட் பண்றோம். இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு பால் இருந்துச்சு, அதை ஃபர்ஸ்ட் இப்படி கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இப்படி கட் பண்றேன், ஓகே? அப்போ ஒரு சின்ன ஒரு கேக் பீஸ் மாதிரி கட் பண்றேன். ஓகே, இப்போ அதை கட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் த பீஸ். நான் இப்படி கட் பண்றேன், ஓகே? ஸோ இதை இமேஜின் தான்ப்பா பண்ணணும். ஸோ இந்த கேக்கை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருந்த ஒரு பீஸை ஜஸ்ட் கட் பண்ணி நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்றோம்னா அதுக்கு ஒரு மிடில் பாயிண்ட் இருக்கும், நமக்கு தெரியும். நான் ஒரு மிடில் பாயிண்ட் இருந்திருக்குமா? எஸ், வி நோ நா த மிடில் பாயிண்ட் ஹியர். அந்த ஒரு பாலுக்கு மிடில் பாயிண்ட், இல்லை அந்த ஒரு தர்பூசணி நீங்க அஷ்யூம் பண்றீங்கன்னா அதோட மிடில் பாயிண்ட். ஸோ இப்போ அதுக்குமே இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பால், அந்த பாலோட சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறீங்க, ஓகே? திஸ் இஸ் த பாயிண்ட். ஸோ அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் அதோட சென்டரையும் நீங்க இணைக்கிறீங்க, ஓகே? அதோட சர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் அதோட சென்டரையும் நீங்க இணைக்கிறீங்க. ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஓகே? அப்படி ப்ரொஜெக்ட் பண்றப்ப அதோட என்னோட ஹாரிசான்டல் சர்ஃபேஸ், பிளேன் சர்ஃபேஸ் இது தானே. திஸ் இஸ் த ஹாரிசான்டல் சர்ஃபேஸ், ஓகே? அதுல ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஓகே? ஸோ இப்போ இந்த ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஆங்கிள், தட் இஸ் நோன் ஆஸ் லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்ஸ்ல நம்ம இதை படிப்போம். ஜியோகிராபிக்ஸ்ல நம்ம இந்த அட்சரேகை, தீர்க்க ரேகை, லாட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம படிச்சிருப்போம். எஸ், திஸ் இஸ் வாட் சை, ஓகேங்களா? அதை தான் இவங்க மென்ஷன் பண்றாங்க. புரியுதா? இந்த ஆங்கிள் தான் சை. ஸோ ஒரு பால்ல ஒரு ஒரு தர்பூசணியோட மேல சர்ஃபேஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அடுத்தது அதோட சென்டரை ஒரு பாயிண்டா எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டுத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அதோட ப்ரொஜெக்ஷன், அதோட ப்ரொஜெக்ஷன் கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல ஹாரிசாண்டல்ல, இது அதோட ப்ரொஜெக்ஷன், ரைட்? ஸோ இப்போ ஹாரிசாண்டல்ல ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அதோட ப்ரொஜெக்ஷனுக்கும் ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் தட் இஸ் லாட்டிடியூட். சரி, ஏன் இதை நான் சொல்றேன்னா, சரி இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, லாட்டிடியூட்னா என்ன, ஸ்லோப்னா என்ன, ஸோ அசிமுத் ஆங்கிள்னா என்ன, சோலார் ஆங்கிள்னா என்ன, இந்த மாதிரியான எல்லா ஆங்கிள்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க. ஷுவரா இந்த டயக்ராமை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேயா? இப்போ புரியுதா? ஸோ இந்த ஆங்கிள்ஸ் புரியுது இல்லப்பா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படிப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அதுதான் கொடுத்துருப்பாங்க. லாட்டிடியூட்னா ஆக்சுவலாக நீங்கள் பூமி பார்க்குறப்போவுமே நம்ம ஒரு பூமியோட டயக்ராம் வரைகிறப்போ பார்த்தீங்கன்னா மேப்ல கூட இப்படி தான் இருக்கும், சாரி, ஓகே? சில லைன்ஸ் வந்து இப்படி இருந்திருக்கும், ரைட்? இப்படி கட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு மேப் பார்த்தாலுமே இப்படி தான் இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் அடுத்ததா வெர்டிக்கலாகவும் ஹாரிசாண்டலாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெட் லைன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நீங்க ஜியோகிராஃபி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். ஸோ இது வந்து என்னோட ஹவரை நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஓகே? இதை வந்து ஹவர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஹவரை கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வெர்டிக்கல் லைனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா லொகேஷனை சொல்லுவோம். ஸோ இவர் வந்து இந்த பிளேஸ்ல இருக்காரு. ஸோ இந்தியாவோட லொகேஷனை கூட நம்ம அப்படிதான் சொல்லுவோம். இந்தியா பார்த்தீங்கன்னா இப்படிதான், இங்கே தான் இருக்கும்பா, ரைட்? இந்தியாவை நம்ம கொஞ்சம் டிராயிங்ல நல்லா வரைய மாட்டோம்ப்பா, அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 8 டிகிரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். எஸ்பா, கொத்தாரி புக் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். கொத்தாரி புக் தான் இது, ஓகேயா? கொத்தாரி புக் இருக்கு, அடுத்ததா ராய்னு ஒரு புக் இருக்கு. ஸோ 2 புக்ல நமக்கு என்ன புக்ல நல்லா இருக்குமோ
ஸோ எதில் வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் அண்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ அதை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நடத்துகிறேன். ஓகேயா? ஓகே, இதுதான்ப்பா. ஸோ ஆக்சுவலாக இதை தான் நான் சொல்கிறேன். இந்த 4 டிகிரியிலேருந்து ஸோ இந்தியா வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ 4 டிகிரி வாட் எவர் 8 டிகிரிஸில். ஓகே, ஸோ அந்த ஆங்கிளை தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து 4 டிகிரி ஆங்கிள், 15 டிகிரி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் என்னோட லேட்டிடியூடு. ஸோ இப்போ லேட்டிடியூட்னா இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் பை ரேடியல் லைன் ஜாயினிங். ஸோ இப்போ ரேடியல்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ ஆனால் நம்ம இஎம்எஃப்டி படித்தோம்னா உங்களுக்கு ரேடியலை பற்றி சொல்லிடுவேன். ஸோ ரேடியல் லைன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரேடியல் லைன்னா இது ஒரு பால். ஓகே, ஸோ இதை நான் இஎம்எஃப்டியில் என்ன சொல்லுவேன்னா திஸ் இஸ் வாட் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னா இதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்டர்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ரேடியலி அவுட்டர்வர்ட்ஸ் in a electric charge, in a positive electric charge. This is positive electric charge. இது நீங்க பிசிக்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. Positive electric charge, it is radially outwards. ஸோ பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் இருக்கும்பா. ஓகேங்களா? நம்ம வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். பிடிஎஃப்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், ஃப்ரீயாகவே இருக்கும். பட் இல்லைன்னா நான் உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா? பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரேடியலி அவுட்டர்வர்ட்ஸாக இருக்கும். ஓகேயா? என்னோட எலக்ட்ரிக் சார்ஜ் ரேடியலி அவுட்டர்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ரேடியல் லைன். ஓகே, புரியுதா? இப்படி ஒரு பால் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட பால்ல இப்படி ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைகிறோம் பாருங்க. திஸ் லைன் இஸ் ரேடியல் லைன். ஓகேயா? இந்த ரேடியல் லைன் தான். இந்த லைனும் என்ன, இட் இஸ் ஆல்சோ ஏ ரேடியல் லைன். அதோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைகிறோம். ஸோ திஸ் இஸ் ரேடியல் அவுட்டர் லைன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரேடியல் லைன் and it is also radial line. இதுக்கு நீங்க எதோட ப்ரொஜெக்ஷன் எடுத்தாலுமே that is known as latitude angle தான். ஓகேயா? ஸோ நான் இந்த மாதிரி எங்கன்னா நீங்க ரேடியல் லைன் வரையலாம். ஸோ அப்படி வரைஞ்சி அதை வந்து ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு இடைப்பட்ட ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, தட் இஸ் லேட்டிடியூட். அதை தான் நம்ம லேட்டிடியூடுன்னு சொல்றோம். பொதுவாக லேட்டிடியூட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா டு லொகேட் சம் பிளேஸ். இப்போ இந்தியானா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணும்ல, இந்தியா வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம வாயில சொல்லிட்டு போயிட முடியாது. அதுக்காக லேட்டிடியூட் இருக்கு. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா நமக்கு டிக்ளினேஷன், லேட்டிடியூடு, ஸ்லோப் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. The latitude is the angle subtended by the radial line joining the center of the earth. கரெக்டா? என்னோட எர்த்தோட சென்டர்ல ஜாயின் பண்ணுது. as well as the projection. நான் ப்ரொஜெக்ஷன் எங்க இருக்கணும்னு சொன்னேன், இட் இஸ் ஆன் த ஹாரிசாண்டல் பிளேன் ஆர் இக்விலேட்டரல் பிளேன். ஓகே, ஹாரிசாண்டல் பிளேன் தான் இக்விலேட்டரல் பிளேன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ். இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ண இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் வாட் பாசிட்டிவ் ஃபார் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியர்னா அரைக்கோளம், நார்தர்னா வட அரைக்கோளம். ஓகே, அப்போ therefore என்னோட நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல த ஆங்கிள் ஆஃப் லேட்டிடியூட் இஸ் வாட் பாசிட்டிவ். ஸோ அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லேட்டிடியூடு நீங்க தட் இஸ் நெகட்டிவ் அப்படின்றது இருக்கும். ஓகே, ஸோ புரியுதா? த லேட்டிடியூட் ஆஃப் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் மெஷர்ட் இஸ் பாசிட்டிவ். புரியுதா? லேட்டிடியூட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் இப்போ டிக்ளினேஷன் ஆங்கிள். ஸோ ஆக்சுவலாக டிக்ளினேஷன் நம்ம பார்த்தது தான். இதெல்லாம் ரெகுலராக இருக்கிற ஜியோகிராஃபியில் நம்ம படித்தது. ஸோ பூமி அதோட அச்சிலிருந்து ஒரு 23 டிகிரி சாஞ்சு ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. திஸ் இஸ் நோன் ஆஸ் டிக்ளினேஷன் ஆங்கிள். ஓகேங்களா? இதுதான் டிக்ளினேஷன் ஆங்கிள்னு சொல்கிறோம். அப்போ இந்த டிக்ளினேஷன் ஆங்கிள்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்பாங்கன்னா, எஸ், ஸோ சன்னையும் எர்த்தையும் இணைச்சி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. ஓகேயா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதோட சென்டர்ஸை இணைக்கிற மாதிரி இருக்கணும். இவனோட சென்டர் இது அண்ட் இவனோட சென்டர் இது, ரைட்? இந்த ரெண்டுத்தோட சென்டரை இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். அப்படி வரைகிறப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து அதோட ஈக்குவேட்டர் இருக்கு பாருங்க. ஈக்குவேட்டர்னா நிலநடுக்கோடு. ஸோ கரெக்டா? ஈக்குவேட்டருக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் தட் இஸ் டிக்ளினேஷன் ஆங்கிள் டெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், இதெல்லாம் நமக்கு வேணும் சார், இன் ப்ராப்ளம் சால்விங்லேயும் யூஸ் ஆகும். ஓகே, அதனால சிம்பிள்ஸ் தெரியணும், அதுக்கான மீனிங் தெரியணும். The declination angle is the angle subtended by line joining the centers. Correct? Line joining the centers of the earth and sun.
with its projection on the earthோட equilateral plane. ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுது இல்லை? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததா நம்ம வந்து இந்த டிக்ளினேஷன் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் டிக்ளினேஷன் ஆங்கிள் எப்போ மாறிக்கிட்டே இருக்கும்பா. ஓகேங்களா? ஸோ +23 டிகிரிஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா June 21ல இருக்கும். ஸோ அடுத்து -23 டிகிரிஸ் வந்து எப்போ இருக்கும்னா December 22nd இருக்கும். இதுக்கான ரீசன் ஏன் பிளஸ் மைனஸ்ன்னு வருதுன்னா பிகாஸ் சன்ன்றது சென்டர்ல இருப்பாரு. ஓகே, பூமி பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் சாய்வா ரொட்டேட் ஆகும்னு நம்ம பார்த்தோம். எஸ், திஸ் இஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இப்படி வர்றப்போ என்ன ஆகும், கீப் ஆன் இது இந்த டைரக்ஷன்ஸ்க்கு வர்றப்போ இதோட டயக்ராம் இப்படி மாறி இருக்கும். ஜஸ்ட் அந்த டயக்ராம்லேயே நான் அதுதான் கொடுத்துருப்பேன் பாருங்க. ஸோ இதில் இப்படி இருந்துச்சுன்னா அதில் இப்படி மாறி வந்திருக்கும். இங்கே பாருங்க, இது நார்தன் ஹெமிஸ்பியரா? நார்தன் ஹெமிஸ்பியரில் June 21 கரெக்டா? June 21ன்றது இட் இஸ் த லாங்கஸ்ட் டே. நீங்க ஜியோகிராஃபில பார்த்துருப்பீங்க சார். கண்டிப்பா இது உங்களுக்கு ஜியோகிராஃபி கொஸ்டினா கூட கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ரெண்டு இடத்துலையும் கவர் ஆகும். லாங்கஸ்ட் டே இன் நார்த் ஹெமிஸ்பியர், வட அரைக்கோளத்துல லாங்கஸ்ட் டே. ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் இப்போ இந்த பூமி வந்து அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி வரும்ல, அதோட எலிப்டிக்கல் பாத்தில் ரொட்டேட் ஆகும். அப்படி இங்க வர்றப்போ ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் வாட் December 27, திஸ் இஸ் த ஷார்டஸ்ட் டே. ஓகே, ஸோ அது லாங்கஸ்ட் டேன்னா திஸ் இஸ் ஷார்டஸ்ட் டே. ஸோ இது எப்போ வருதுன்னா திஸ் இஸ் இன் -23 டிகிரியில். ஸோ இது வந்து எனக்கு +23 டிகிரியில். ஓகே, அப்போ அந்த டிகிரிஸ் மாறுறப்போ லாங்கஸ்ட் டேவும் ஷார்டஸ்ட் டேவும் நமக்கு நடக்கும். ஸோ ஓகே, அடுத்ததா இந்த டிகிரியை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அதுக்கு கூப்பர் ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஓகே, the angle of declination may be calculated by the Cooper. Cooper is a scientist. அவரு தான் இதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இப்போ சன்னுக்கு எத்தனாவது நாள்? ஓகே, ஸோ இது வந்து Jan 1, இது December 1, May 1. ஸோ இப்போ May 10, February 19. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்ஸ் சொல்கிறோம்ல. அப்போ ஒவ்வொரு டேட்டுக்கும் என்னோட சோலாருன்றது ஒவ்வொரு பிளேஸில் இருக்கும், ரைட்? ஸோ அந்த பிளேஸை தான் நம்ம இந்த கூப்பரோட ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். Okay, this is what Cooper's expression. Okay, that is 23.45 sin of 360 by 365 284 plus n. n அப்படின்றது என்னன்னா the number of days, the total number of days. ஓகே, இப்போ எப்படி டேஸை கால்குலேட் பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்டஸ்ட் டே. அடுத்ததா சம பகல் இரவு நாள் அப்படின்னு நம்ம ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கூட படிச்சிருப்போம், கரெக்டா? ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டே ஆஃப் ஈக்வினாக்ஸ், கரெக்டா? அது என்னைக்கு வரும் அப்படின்னா தட் இஸ் May 22 அண்ட் September 22. ஓகேங்களா? ஸோ May 22 அண்ட் September 22ல நம்ம பார்த்தோம்னா சம இரவு பகல் அப்படின்னு நடக்கும். ஓகேப்பா, ஸோ இப்போ இந்த கூப்பர் ஃபார்முலா அந்த டிக்ளினேஷன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது ஒரு லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம்ல. அடுத்ததா தட் இஸ் ஹவர் ஆங்கிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹவர் ஆங்கிள்னா எந்த லைனு, கரெக்டா? ஸோ நம்ம பார்த்தோம்னா திஸ் இஸ் இந்த டயக்ராம்ல உங்களுக்கு இருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கிற டயக்ராம்ல. ஸோ ஹவர் ஆங்கிள் ஒமேகான்னு சொல்லுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஒமேகா, ரைட்? அந்த டயக்ராம்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த டயக்ராம்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ஸை எழுதிடலாம். தட் இஸ் ஒமேகா. ஓகே, இப்போ பாருங்க, இது ஒமேகான்றது என்ன சொல்லியிருக்காங்க? எஸ், அப்போ இங்கிருந்து இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ப்ரொஜெக்ஷனுக்கும் அடுத்த ப்ரொஜெக்ஷனுக்கும் இருக்கிற ஒரு ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஜெக்ஷன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் வாட் ஒமேகா, ஹவர் ஆங்கிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாண்டுன்றது இங்கே இருக்கும்பா. ஸோ இதுதான் கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலாண்டில் தான் கிரீன்விச் மீன் டைம்னு இருக்கும். ஸோ இங்கிலாண்டில் தான் என்னோட பர்ஃபெக்டாக அந்த லைன் வந்து கிராஸ் ஆகிருக்கும், 0 டிகிரி லைன் வந்து கிராஸ் ஆகிருக்கும். ஸோ இப்படி போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ், இப்படி நம்ம போக போக என்ன ஆயிருக்கும்னா என்னோட டிகிரிஸ் வந்து ப்ளஸ் ஆகும். இந்த இடத்துல வர வர நம்ம டைம் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கிலாந்துலேருந்து இந்த சைடு யூஎஸ் அந்த மாதிரி சைட் போனோம்னா அது பிகம் மைனஸாக இருக்கும். அதுவே இங்கிலாந்துலேருந்து இப்படி வரோம் அப்படின்னா தட் இஸ் பிகம் ப்ளஸ். ஓகே, இப்போது
என்னோட இந்த ஸ்டாண்டர்ட் கிரீன்விச் மீன் டைம் ஜிஎம்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜிஎம்டி கிரீன்விச் மீன் டைம். அப்போ இந்த கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து இந்தியாவை பார்த்தோம்னா தட் இஸ் 5 hours 13 minutes ஆட் பண்ணுவோம். ஸோ இதுவே நீங்கள் யூஎஸ்லாம் போனீங்கன்னா அப்போ மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். கரெக்டாக ஒரு பாயிண்ட் பி இருக்கு, அந்த பாயிண்ட் பியோட ஆங்கிள் ஆஃப் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனுக்கும் அடுத்த ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் நம்ம ஒமேகான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கிரீன்விச் மீன் டைமோட 5.5 மணி நேரம், கரெக்டாக 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா பிகாஸ் எர்த் இஸ் ரொட்டேட்டிங் இன் திஸ் ஃபேஷன், ரைட்? ஸோ எர்த் வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது சன் இந்த இடத்துல இருக்காரு. அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு தான் வரும், அதுக்கப்புறமா தான் லண்டனுக்கு வந்து நமக்கு போயிருக்கோம், ரைட்? ஸோ அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கான்செப்ட். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். அடுத்ததாக இந்த 1 hour ஆங்கிள் என்ன அப்படின்னு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பர் ஹவர் என்ன, அவர் ஆங்கிள் பர் ஹவர் என்ன, இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? ஸோ மொத்தமாக அந்த பால் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 360 டிகிரி. பாலுன்னு எடுத்துக்கல, ஒரு எர்த்து. ஓகேயா? ஸோ எர்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தட் இஸ் 360 degrees இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ அந்த 360 degreesல இருந்து நம்ம அதை டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா தட் இஸ் 15 degrees per hour. ஸோ எதால டிவைட் பண்ணுறோம்னா 24 hours டிவைட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இப்போ 360/24 நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன சார் வரும்? எஸ், இட் இஸ் 15 degree per hour. அப்போ ஒரு ஹவருக்கு 15 degree வந்து எர்த் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் த அவர் ஆங்கிள் through which the earth must rotate to bring the meridian of the point directly under the sun. Okay, it is the angular measure of time at a rate of 15 degree per hour. Angle hour is measured from noon. Noon na இதுதான் 0 degree line. Okay, so based on the local apparent time. ஸோ அதை தான் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் லோக்கல் டைம்னு இருக்கும். அந்த லோக்கல் டைம் எதிலிருந்து வரும்னா கிரீன்விச் மீன் டைம்லேருந்து வரும். அந்த கிரீன்விச் மீன் டைம் நம்ம எங்கே கால்குலேட் பண்ணுறோம்னா இந்த 0 degree நூன் லைன் இருக்குல்ல, இதுதான் கிரீன்விச் மீன் டைம். இந்த கிரீன்விச் மீன் டைம்லேருந்து தான் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை டெரைவ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அ லோக்கல் டைம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேசிக்காக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆல்டிடியூட் ஆங்கிள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஆல்டிடியூட் ஆங்கிள். ஸோ இதுவுமே சிம்பிள் தான் சார். ஸோ இந்த ஆல்டிடியூட் ஆங்கிளை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபானா என்னன்னா சன் இருக்கு இல்லப்பா, இந்த சன்னோட லைன் ரேடியேஷன்ஸ் வருது. ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சேன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு சர்க்குலர் பிளேட் ஆர் ஹாரிசாண்டல் பிளேன். ஓகேங்களா? இது என்னோட ஹாரிசாண்டல் பிளேன். இப்போ என்னோட இந்த ஹாரிசாண்டல் பிளேன்ல என்னோட இந்த சன்னோட ரேடியேஷன்ஸ் விழுதுப்பா. ஸோ இதோட இந்த மிடில் சென்டர் ஆஃப் த பாயிண்ட், ஓகே, அதோட சென்டர்ல விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரொஜெக்ஷன், இதோட நார்மல்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரு நார்மல். ஓகே, ஸோ நார்மல் ஆர் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த நார்மல் ஆர் ப்ரொஜெக்ஷன்ல இந்த ப்ரொஜெக்ஷனை நீங்க எடுத்துக்கணும். ஓகே, அதாவது இந்த ப்ரொஜெக்ஷன். ஒரு நிமிஷம் இருங்க. இது நார்மல், இதுதான் ப்ரொஜெக்ஷன். சாரிப்பா, இந்த சன்னோட ப்ரொஜெக்ஷனை எடுத்துக்கணும். இந்த சன்னை நீங்க மேல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஸோ இங்க ஒரு லைட் வச்சோம்னா சன் எப்படி வரும்? அதோட லைட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ப்ரொஜெக்ஷன். இதுதான் என்னோட ப்ரொஜெக்ஷன். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ப்ரொஜெக்ஷனுக்கும் அந்த சன்னோட ரேஸ்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இருக்கு இல்லப்பா, அதோட ப்ரொஜெக்ஷனுக்கும் சன்னோட ப்ரொஜெக்ஷன் இதுதான், ரைட்? இந்த சன்னோட ப்ரொஜெக்ஷன்ன்றது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மீன் பண்றேன். ஓகேயா? அப்ப என்னோட சன்னோட ப்ரொஜெக்ஷன்ன்றது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்குது. அதுக்கும் அந்த சன்னோட சோலார் ரேஸ்க்கும் அதோட ப்ரொஜெக்ஷனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இருக்கு பாருங்க. தட் இஸ் வாட் ஆல்டிடியூட் ஆங்கிள். ஓகே, பர்டிகுலரா இதை தான் நம்ம ஆல்டிடியூட் ஆங்கிள்னு சொல்றோம். அதே மாதிரி இதோட நார்மல் எடுத்தீங்கன்னா இதுக்கு ரிமைனிங் டிகிரி இருக்கு பாருங்க, இதோட ரிமைனிங் ஆங்கிள். எஸ், இதோட ரிமைனிங் ஆங்கிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வாட்.
சோலார் அசிமுத் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஆட்டிடியூட் ஆங்கிளும் இந்த சோலார் அசிமுத் ஆங்கிளும் சேர்த்தோம்னா எவ்வளோ டிகிரி வரும்? 90 டிகிரி வரும். தீட்டா z பிளஸ் ஆல்ஃபான்றது எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் பை டிவைடட் பை 2 இருக்கும் சார். ஓகே, ஏன்னா இப்போ சன் எடுத்துக்கிறேன் சார், அந்த சன்னோட ப்ரொஜெக்ஷன் இது. சன்னோட ப்ரொஜெக்ஷனுக்கும் அந்த சன்னோட ரேஸ்க்கும் சன்னோட ப்ரொஜெக்ஷன் லைன்ஸுக்கும் இருக்கிற ஆங்கிள் ஆல்டிடியூட் ஆங்கிள். அடுத்ததா அந்த ரிமைனிங் இருக்கு பாருங்க, அந்த ரிமைனிங் ஆங்கிள் அதோட டைரக்ட் நார்மல் லைன். திஸ் இஸ் நார்மல். இது நார்மல், ஸ்ட்ரெயிட்டா நம்ம வரையறது நார்மல். ப்ரொஜெக்ஷன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்ஜினியரிங் டிராயிங்ல நம்ம படிச்சிருப்போம். இந்த டயக்ராமோட ப்ரொஜெக்ஷன்னா அதோட நிழல் எப்படி இருக்குமோ அதுதான் ப்ரொஜெக்ஷன். அப்ப இதோட ப்ரொஜெக்ஷன். ஸோ திஸ் இஸ் வாட் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? அப்ப இதோட ப்ரொஜெக்ஷன் அண்ட் திஸ் இஸ் வாட் ஆல்ஃபா. ஓகே, ஸோ அப்போ இதோட சன்ரேஸ் ப்ரொஜெக்ஷனுக்கும் சன்ரேஸ்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆல்டிடியூட் ஆங்கிள். அடுத்ததா அதோட சன்ரேஸ்க்கும் அதோட நார்மலுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள்னா சோலார் அசிமுத் ஆங்கிள் தீட்டா z. ஸோ அப்போ இந்த தீட்டா z-ம் இந்த ஆல்ஃபாவும் எப்பவுமே எனக்கு π/2 அப்படின்ற ரிசல்ட் தான் கொடுக்கும். ஏன்னா இந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். திஸ் இஸ் வாட் ஆல்ஃபா. ஸோ இது வந்து ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் தீட்டா z. அப்போ இந்த ரெண்டுமே எனக்கு 90 டிகிரியை கொடுக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் இமேஜின் பண்ணணும்ப்பா, ஜஸ்ட் அவ்வளவுதான். இதை இமேஜின் பண்ணாலே ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்ட் தான். ஓகே, அப்போ ஆட்டிடியூட் ஆங்கிள் என்ன? இட் இஸ் அ வெர்டிக்கல் ஆங்கிள். வெர்டிக்கலாக தானே போகுது. திஸ் இஸ் நாட் ஹாரிசாண்டல், ரைட்? இது ஒரு வெர்டிக்கல் தானே. ஸோ அப்போ வெர்டிக்கல் ஆங்கிள் பிட்வீன் த டைரக்ஷன் ஆஃப் சன் ரேஸுக்கும் அதோட ப்ரொஜெக்ஷன் ஆன் த ஹாரிசாண்டல் பிளேன். அந்த ஹாரிசாண்டல் பிளேனோட ப்ரொஜெக்ஷனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான்ப்பா. Okay, it is the angle between sun rays and the projection on the horizontal plane. Horizontal plane oda projection kum sun rays kum idaipata angle da attitude angle. Okay, அடுத்ததா next இங்க பாருங்க, solar zenith angle. sorry pa, so correct, this is theta z na zenith angle, solar zenith angle. அப்ப நான் என்ன சொல்லி இருந்தேன்? அதே vertical angle தான். யாருக்கு? sun rays க்கும் அந்த perpendicular line, நார்மல்னாலும் பர்பெண்டிகுலர்னாலும் ஒண்ணுதான். பர்பெண்டிகுலர்னா செங்குத்து அப்படின்னு நம்ம பார்ப்போம் பாருங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா இப்படி இருக்குன்னா சர்ஃபேஸ், அதுக்கு பர்பெண்டிகுலர்னா திஸ் இஸ் 90 டிகிரி லைன். ஸோ 90 டிகிரி லைனை தான் பர்பெண்டிகுலர் லைன்னு சொல்கிறோம். ஓகேயா? அப்போ என்னோட அந்த பர்பெண்டிகுலர் லைனுக்கும் சன்ரேஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தட் இஸ் ஜெனித் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன சொல்லலாம்? எஸ், ஜெனித் ஆங்கிள்ன்றது இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் த ஆல்டிடியூட் ஆங்கிள். பாருங்க, ஸோ இது ஒரு பகுதின்னா இதோட ஆப்போசிட் பகுதி என்னோட ஜெனித் ஆங்கிள். அப்ப இவனும் என்ன? தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ஸ். இவனை சொன்னாலும் இவனை சொல்ல முடியும். அப்போ இவனை சொன்னேன்னா இவனை என்னால சொல்ல முடியும். சிம்பிள் தான். இவன் வந்து எனக்கு 30 டிகிரின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவன் 60 டிகிரி. அதே மாதிரி இவன் வந்து 80 டிகிரின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவன் 10 டிகிரி. அப்போ ஒருத்தனை தெரிஞ்சா அடுத்தவனை சொல்ல முடியும்ன்றதுக்கு பேரு தான் தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. Okay, so it is complementary angle of attitude angle. Sun's oda attitude angle சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா. நான் படிச்சு 8 years ஆகுது, group 2 படிச்சிருக்கேன். ஏஐ என்னால் கிளியர் பண்ண முடியுமா? நான் ஜிஎஸ்ல 75+ எடுப்பேன். கண்டிப்பா 75+ எடுக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்கு சார். ஓகேங்களா? 75+ எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. நீங்க டெக்னிக்கலுக்கு ப்ராப்பரா லேர்ன் பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் சன்ஸ் ஆட்டிடியூட் ஆங்கிள். தட் இஸ் தீட்டா z பிளஸ் ஆல்ஃபா நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்றோம்? தட் இஸ் π/2. ஓகேங்களா? தீட்டா பிளஸ் ஆல்ஃபாவை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா π/2. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் அசிமுத் ஆங்கிள். எஸ், இங்க சர்ஃபேஸ் அசிமுத் ஆங்கிளுமே இதெல்லாம் எல்லாமே டிஎன்பிசில கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, ஸோ ஆட்டிடியூட் ஆங்கிள் போன ஏஇ, ஸோ ஹவர் ஆங்கிள் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஏஇ. ஸோ ஏஇல நமக்கு இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு எல்லா போஸ்ட்லையுமே இதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? சோலாரோட ஜெனித் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. சோலார் அசிமுத் ஆங்கிள் கண்டிப்பா ஒரு வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம், ஸோ இல்லைன்னா வருஷம் கூட நமக்கு கேட்குறாங்க சோலார் அசிமுத் ஆங்கிள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுவுமே ஈஸி தான்ப்பா. இதோட ப்ரொஜெக்ஷனுக்கும் அதோட நார்த் சவுத் ஜாயினிங் லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை தான் சோலார் அசிமுத் ஆங்கிள்னு சொல்றேன். இந்த டயக்ராம்ல நம்ம கொடுத்துருப்போம். சோலார் அசிமுத் ஆங்கிளை நம்ம ஆல்ஃபா அப்படின்றது தான் ரெப்ரசன்டேஷன். ஓகே, திஸ் இஸ் வாட் ஆல்ஃபா.
ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஆல்ஃபா. ஓகே, அப்போ சோலார் அசிமுத் ஆங்கிளில் இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமை நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஈஸி சார். இதுலேயே எனக்கு என்ன வந்துடுது, ஆட்டிடியூட் ஆங்கிளிலிருந்து சோலாரோட ஜெனித் ஆங்கிள், அதுக்கப்புறமா அசிமுத் ஆங்கிள், இந்த ஒரே ஒரு டயக்ராம் தான். இப்போ என்ன நம்ம பார்த்தோம்னா சார், இதோட ப்ரொஜெக்ஷன் இருக்கு பாருங்க, இதோட ப்ரொஜெக்ஷனு இந்த பாயிண்ட்ல வருது. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் ஸோ சி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சா ஈஸியாக இருக்கும். சன்னை நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றேன். அந்த சன்னை ரொம்ப கிட்ட கொண்டு போனதுனால தான் அது நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஓகே சி இப்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது, டயக்ராம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல சன் இருக்காம்பா. ஓகே, திஸ் இஸ் வாட் சன் ரைட். அப்போ இந்த சன்னோட ப்ரொஜெக்ஷன் இது, திஸ் இஸ் த சன்னோட ப்ரொஜெக்ஷன். கரெக்டா? இதுதானே சன்னோட ப்ரொஜெக்ஷன். சன்னோட ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கும். சன்னோட ப்ரொஜெக்ஷன் இங்கே தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த சன்னோட ப்ரொஜெக்ஷனுக்கும் இந்த நார்த்து சவுத்து இந்த லைன் இருக்கு பாருங்க, நார்த்து சவுத்து ஜாயினிங் லைன், அதை தான் நம்ம நார்த் சவுத்தோட ஜாயினிங் லைன்னு சொல்றோம். திஸ் இஸ் நார்த் சவுத் ஜாயினிங் லைன். ஓகே, திஸ் இஸ் நார்த் சவுத்தோட ஜாயினிங் லைன். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இருக்கு பாருங்க, தட் இஸ் நோன் ஆஸ் அசிமுத் ஆங்கிள். திஸ் இஸ் வாட் காமா. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட சர்ஃபேஸ் அசிமுத் ஆங்கிள் காமா. ஓகேயா? ஸோ அதோட சர்ஃபேஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள். ஓகேயா? ஸோ தட் இஸ் சர்ஃபேஸ் அசிமுத் ஆங்கிள் காமா. இப்போ புரியுதுல இந்த டயக்ராம்? ஸோ ஒரு சன் இருக்கு, அந்த சன்னோட ப்ரொஜெக்ஷன் இருக்கு, அந்த ப்ரொஜெக்ஷன் லைனுக்கும் அதோட நார்த் சவுத்தோட ஜாயினிங் லைன் இருக்கு பாருங்க, நார்த் சவுத்தோட ஜாயினிங் லைன். ஸோ அதுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் என்னோட ஸோ சர்ஃபேஸ் அசிமுத் ஆங்கிள். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, இதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, த ஆங்கிள் பிட்வீன் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஆன் த ஹாரிசாண்டல் பிளேன். கரெக்டா? ஹாரிசாண்டல் பிளேனோட ப்ரொஜெக்ஷன் and line joining north south measured from south. ஓகேங்களா? நார்த் சவுத்தோட லைன் ஜாயினிங்ல இருக்கணும். எங்க இருந்து மெஷர் பண்ணிருக்கணும்? சவுத்துல இருந்து மெஷர் பண்ணிருக்கணும். எஸ், we measured it from the south. ஓகே, அப்ப சவுத்துல இருந்து நம்ம மெஷர் பண்றோம் நார்த் சவுத்தோட லைன் ஜாயினிங். ஓகே, நார்த் சவுத்தோட லைன் ஜாயினிங் ஃப்ரம் த சவுத்துல இருந்து மெஷர் பண்றோம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நிறைய முறை கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இதையுமே கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். இட் இஸ் த ஆங்கிள் subtended in the horizontal plane to the normal surface of the horizontal plane by connecting the angle of taken positive from the south west of south is positive. அடுத்ததா ஈஸ்ட் ஆஃப் சவுத்ன்றது நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கேட்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நிறைய முறை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் ஜஸ்ட் ஹெமிஸ்பியரில் எப்போ இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு எப்படி இருந்தா அப்படின்ற ஒரு வைஸ் வர்சா கண்டிஷன் தான் இது. ஓகே, மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கூட படிச்சுக்கோங்க. இதில் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் கேட்க சான்ஸ் இல்லை. ஸோ புரியுதா? அடுத்த ஆங்கிள் போகலாம்ல. அடுத்ததா தட் இஸ் வாட் சோலாரோட அசிமுத் ஆங்கிள். இப்போ நம்ம பார்த்தது சர்ஃபேஸோட அசிமுத் ஆங்கிள். சர்ஃபேஸ் அசிமுத் ஆங்கிள்னா திஸ் இஸ் த சிம்பல். ஸோ அதுவே சோலார் அசிமுத் ஆங்கிள்னா தட் இஸ் காமா எஸ். ஓகே, தட் இஸ் காமா எஸ். ஸோ காமா சஃபிக்ஸ் எஸ். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் த ஆங்கிள், அதே ஆங்கிள் தான் சார் இதுவுமே. இட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் த ஹாரிசாண்டல் பிளேன், the line due to the southern projection of beam radiation on the horizontal plane. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் நம்மளோட ஹாரிசாண்டல் பிளேனுக்கும் ஃப்ரம் த சவுத் ப்ரொஜெக்ஷனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான், தட் இஸ் சர்ஃபேஸ் அசிமுத் ஆங்கிள், சாரி சோலார் அசிமுத் ஆங்கிள். ஸோ கிளியரா? இந்த ஆங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த ஆங்கிள்ஸ்ல இருந்து ரெகுலராக நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டில்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆக்சுவலா இதை நம்ம சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்றோம்லப்பா. சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ற இடத்துல நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் டில்ட் தான் பார்க்குறோம்.
ஸோ என்னன்னா இப்போ நமக்கு வந்து ஹாரிசாண்டல் சர்ஃபேசஸ் இப்படி இருக்குமா, ஆனால் சோலார் பேனல்ன்றது என்ன இருக்கும், இந்த மாதிரி நம்ம டில் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளா இந்த மாதிரி நம்ம ஒரு ஆங்கிள் டிகிரிஸ் வந்து டில் பண்ணியிருப்போம். ஸோ எய்தர் 30 டிகிரி டில் பண்ணியிருக்கலாம், இல்லை 45 டிகிரி வந்து டில் பண்ணலாம், இல்லை ஒரு 60 டிகிரி டில் பண்ணலாம். ஸோ கரெக்டா அதோட ஆங்கிள் ஆஃப் டில்ட்டை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த டில்டட் சர்ஃபேஸ்னா என்ன, ஓகே டில்டட் சர்ஃபேஸ்னா என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டில்ட்னா என்னன்னா திஸ் இஸ் ஹாரிசாண்டல் பிளேன் இப்படி எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் சன். ஓகேங்களா, ஸோ இது வந்து சன்னு, இது என்னோட ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். ப்ரொவிஷனல்ஸ் இல்லை சார், காலேஜில் கேட்டிருக்கேன், இன்னும் வரல. ஓவரால் மார்க் வச்சு வேணும்னா அப்ளை பண்ணலாம்ப்பா, பண்ணி பாருங்க. பட் ப்ரொவிஷனல்ஸ் கேட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்கப்பா, அப்போ கூட நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ கரெக்ஷன் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ கூட நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப் டு கரெக்ஷன் விண்டோக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா தேர் இஸ் நோ இஷ்யூஸ், ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஒன் மந்த்க்குள்ளே இல்லை ஒரு 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும்னா அப்போ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சன்னு இந்த ஹாரிசாண்டல் லைனு. இப்போ என்னோட டில்ட்னா என்னன்னா நம்ம சோலார் பேனல் இருக்கும், நீங்கள் பார்த்து இருந்தீங்கன்னாலே தெரியும். சோலார் பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டில்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளை தான் நம்ம டில்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம், அப்போ இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ டில்ட்னு சொல்லலாம், இல்லை ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ தட் இஸ் ஸ்லோப் பீட்டா. ஓகேயா, ஸோ ஸ்லோப்ன்றது தான் பீட்டா. ஆக்சுவலாக இது போன முறை இன்டர்வியூவில் கேட்டாங்க, இன்டர்வியூ போஸ்ட்டில். ஓகேயா, ஸோ இதுவுமே நமக்கு போன முறை இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸ்லோப்னா என்ன அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. ஸ்லோப்னா என்னப்பா, இட் இஸ் த ஆங்கிள் மேட் பை த பிளேன் சர்ஃபேஸ் வித் த ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். ஸோ இதில் பிளேன் சர்ஃபேஸ் எது, ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ் எது, திஸ் இஸ் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ், இது என்னோட பிளேனோட சர்ஃபேஸ். ஓகேயா, ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, இன்னும் இந்த ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம், ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக வரைகிறேன்ப்பா. ஓகே, திஸ் இஸ் ஆல்ஃபா பீட்டா. ஓகேயா, திஸ் இஸ் த ஸ்லோப். ஓகே, திஸ் இஸ் வாட் ஸ்லோப். இந்த இடத்துல உங்களுக்கு டயக்ராமா அதான் கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்லோப் பீட்டா. ஸோ ஸ்லோப் பீட்டான்றது புரியுதா? ஸோ இது என்னோட ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ், இது என்னோட ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ், கிளியரா? ஸோ இந்த இடத்துல இதுதான் என்னோட பேனல், சோலார் பேனல். ஓகேயா, அப்போ இந்த சோலார் பேனலுக்கும் அந்த ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிள் இட் இஸ் நோன் ஆஸ் டில்ட். ஓகேயா, ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க மெஷர் பண்றாங்க இது எப்படி இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த டில்ட்டோட ஒரு எட்ஜையும் அடுத்த சர்ஃபேஸோட எட்ஜையும் எடுத்துக்கிறாங்க, புரியுதா? அந்த சோலார் பேனலோட ப்ரொஜெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அடுத்ததா அதோட இந்த சர்ஃபேஸோட எவ்வளோ டிகிரி கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஸ்லோப். ஓகே, அதை தான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ புரியுதாப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்கப்பா, வாட் எவர் த திங், கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அடுத்ததாக இந்த பேஸ் பண்ணி சில ரேடியேஷன் கால்குலேஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள்லாம் என்னென்னு நம்ம படிச்சிட்டோம், இதோட சோலாரோட ஜியோமெட்ரின்றது டாபிக் முடிஞ்சிருது. சோலார் சம்பந்தமான என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குன்றதை நம்ம படித்து முடிச்சிட்டோம். அடுத்ததா நெக்ஸ்ட் சோலார்ல இருக்கிற ஒரு எம்பாரிக்கல் ஈக்குவேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்பாரிக்கல் ஈக்குவேஷன் எதுக்காகன்னா டு ஃபைண்ட் த ரேடியேஷன், சோலார்ல இருந்து எவ்வளோ ரேடியேஷன் வருது. அப்போ நம்ம எர்த்தோட ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், அந்த எர்த்தோட ஒரு சர்ஃபேஸ்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே சோலார் ரேடியேஷனோட வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் இருக்கும், ஆனால் இப்போ நார்த் இந்தியாவில் ஸோ இல்லை வேற கண்ட்ரியில் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்பவுமே ரேடியேஷனோட வேல்யூன்றது மாறிடுது இல்லை. அப்போ அந்த ரேடியேஷனை மெஷர் பண்ணுறதுக்காக தான் ஸோ நம்ம ஒரு எம்பாரிக்கல் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் என்ன, அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் ஸோ எவ்வளவு ரேடியேஷன்ஸ் வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்.
ஸோ கிளியராப்பா? ஸோ இப்போ நம்ம போகலாம். Empirical equation for estimating the availability of solar radiation. So the measurement of solar radiation at every location is not feasible. எல்லா லொகேஷன்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது, நம்மளால போய் மெஷர் பண்ண முடியாது, அப்படி மெஷர் பண்ணாலும் கரெக்டா இருக்கான்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் we derived an empirical equation. ஓகேயா? we developed empirical equation. ஸோ இந்த எம்பாரிக்கல் ஈக்குவேஷனை எதை யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்றோம்னா, அந்த இடத்தோட சன்ஷைன் ஹவர்ஸ், ஸோ எவ்வளவு நேரம் அந்த இடத்துல நமக்கு சன்ஷைன் இருக்கு, அண்ட் அந்த பிளேஸோட டேஸோட லென்த்து, ஸோ எவ்வளோ டேஸ் இருக்கு, ஸோ எவ்வளவு டே லென்த் இருக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸா இல்லை ஒரு நாளைக்கு 20 ஹவர்ஸா, வாட் எவர் 30 ஹவர்ஸா, அதுதான் என்னோட டே லென்த்து. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் என்னோட இந்த எக்ஸ்பிரஷனை ஒரு லீனியர் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ த ஆம்ஸ்ட்ராங் பில்ட் த ஈக்குவேஷன். ஸோ சோலாரோட ரேடியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான எம்பேரிக்கல் ஈக்குவேஷன். திஸ் இஸ் வாட் த ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட சோலாரோட எம்பேரிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல hg பார் hc கொடுத்துருக்காங்க. அடுத்ததா a பிளஸ் b dl பை dmax. ஓகேயா? hgன்றது தட் இஸ் த குளோபல் ரேடியேஷன். நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். குளோபல் ரேடியேஷன்னா என்னதுப்பா? ஸோ குளோபல் ரேடியேஷன் இஸ் அ பீம் ரேடியேஷன் பிளஸ் டிஃப்யூஸ்டு ரேடியேஷன். ஸோ குளோபல் ரேடியேஷன்னா தட் இஸ் பீம் ரேடியேஷன் பிளஸ் டிஃப்யூஸ்டு ரேடியேஷன். ஓகேங்களா? சோ அப்ப therefore hgன்றது என்னோட மந்த்லி குளோபல் ஆவரேஜ் ரேடியேஷன். ஓகேங்களா? hgன்றது என்னோட மந்த்லி டேட்டா, மந்த்லியோட ஆவரேஜ். ஓகேயா? சோ hg இஸ் a monthly average. அடுத்து hcன்றது ஒரு கிளியர் ஸ்கை இருக்கிறப்போ அதோட குளோபல் ரேடியேஷன் என்ன. ஓகேயா? சோ ஒரு நார்மல் டைம்ல நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்ததா ஒரு கிளியர் ஸ்கை இருக்கு. ஓகேயா? சோ கிளியர் ஸ்கைல நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, that is hc. அடுத்ததா dl என்றது சோலார் டேவோட லென்த். சோ ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் சோலார் இருக்கா, 13 ஹவர்ஸ் சோலார் இருக்கா, அதுதான் என்னோட சோலாரோட டே லென்த்னு சொல்றோம். ஓகேங்களா? 10 ஹவர்ஸா 12 ஹவர்ஸா வாட் எவர் த ஹவர்ஸ். அடுத்ததா என்னோட dl மேக்ஸ்ன்றது இது வரைக்கும் எவ்வளவு மணி நேரம் அதிகபட்சமா டே லென்த் இருந்திருக்கு மந்த்லி. அதாவது சோ இந்த மந்த்லியே என்னைக்கு எனக்கு சோலார் ரொம்ப நேரம் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளா இது மந்தோட ஆவரேஜ். இது வந்து மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா சோலார் ஹவர்ஸ் வந்து ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கும். ஓகேங்களா? சோ ஏன்னா எப்பவுமே நமக்கு வெயில் இருக்கும். சோ வெயில் வந்து ஆல்மோஸ்ட் மார்னிங் ஒரு 7 o'clock இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்குமே இருக்கு, 6 o'clock வரைக்கும் கூட இருக்கு. அப்போ இதுல எனக்கு மே 21 ரொம்ப அதிகமான வெயில் இருந்துச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் 13 ஹவர்ஸ் எனக்கு வெயில் இருந்திருக்கலாம் அன்னைக்கு. கரெக்டா? அதுதான் என்னோட dmax. அண்ட் வாட் இஸ் dl? dlன்றது தட் இஸ் ஆவரேஜ் அண்ட் dmaxன்றது அந்த மந்தோட மேக்ஸிமம். அடுத்ததா a and b are the constant of the location. சோ நீங்க மெஷர் பண்ண போறீங்க பாருங்க. நீங்க மெஷர் பண்ண வேண்டிய ஏரியா சென்னையா, பெங்களூரா, ஹைதராபாடா, வாட் எவர் அந்த ஏரியாவை மீன் பண்ணுது. அந்த ஏரியாவை பொறுத்து என்னோட a, bன்ற கான்ஸ்டன்ட் இருக்கும்பா. ஓகே? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல hc கால்குலேட் பண்றது இட் இஸ் டிஃபிகல்ட். சோ அதுக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா we replaced hc into h0. ஓகே? hc க்கு பதிலா h0 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. h0ன்றது இட் இஸ் a extra terrestrial radiation. ஓகே? எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னா என்ன? என்னோட அட்மாஸ்பியரை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அட்மாஸ்பியரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டா, ஸோ அப்புறம் வரப்போற ரேடியேஷனுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். இல்லைன்னா அட்மாஸ்பியருக்கு வெளியே இருக்கிற ரேடியேஷன் இஸ் நோன் as எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் hcக்கு பதிலாக h0 நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபியோட வேல்யூ ஒரு 20 கண்ட்ரீஸ்க்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் அ ஸ்டாட்டிக் வேல்யூ. இது மூலமா கண்டுபிடிக்கலாம்னா என்னோட ரிக்ரெஷன் மேத்தமெட்டிக்கலோட ஒரு அனாலிசிஸ், ப்ராபபிலிட்டியோட அனாலிசிஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் த டேட்டா, திஸ் இஸ் த சம் ஆஃப் டேட்டா, சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ப்ராப்ளம்ஸ்னு வந்துச்சுன்னா அவங்களே இதை கொடுத்துருவாங்க. இந்த டேட்டாவை ஏவை கொடுப்பாங்க, பியை கொடுப்பாங்க,
நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா உங்க ஊர்ல எவ்வளவு சோலார் ரேடியேஷன் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. ஓகேயா? சோ ஒருவேளை உங்களுக்கு H0 கொடுக்கல, H0ன்றது கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி we can derive பா. ஓகேங்களா? we can derive H0 by using this expression. ஓகேயா? so we can derive H0 by using this expression. so வெளியே ஒரே நாய்ஸா இருக்குப்பா. ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், நம்ம அதை வேகமாக முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நாய்ஸஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால கிளாஸஸ்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. அந்த ப்ராப்ளம் நம்ம முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், நாளைக்கு கிளாஸ்க்கு நம்ம போய்க்கலாம். ஸோ மீதி நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்ட்ஸோட நம்ம எண்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளம்க்கு போகலாம். ஸோ இந்த பேசிஸ் புரியுது இல்லப்பா? பை யூசிங் த எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி என்னால் குளோபல் ரேடியேஷனுக்கும் டெய்லி ஆவரேஜ் ரேடியேஷனுக்கும் இருக்கிற எக்ஸ்பிரஷனை என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிஸில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. டிஎன்பிசியில் இதே கொஷின் புக்கில் இருந்த அதே கொஷினை உங்களுக்கு பிடிச்சி கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்குள்ளே போகலாம். எஸ், இந்த கொஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஓகேயா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நாக்பூர்ன்ற ஒரு ஏரியாவில் ஒரு டேட்டாவை அப்சர்வ் பண்ணியிருக்காங்களா. அட் த நாக்பூர் த ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் were made. The theoretical maximum possible sunshine hours. ஸோ இதுதான் என்னோட மேக்ஸிமம் பாசிபிள் சன்ஷைன் ஹவர்ஸ். நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு நாளைக்கு மே 21 மட்டும் 13 ஹவர் வந்திருக்கு. அப்போ அது தட் இஸ் டி மேக்ஸ். ஓகே, அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் ஹவர்ஸ் திஸ் இஸ் டி மேக்ஸ். அடுத்ததா ஆவரேஜ் பாசிபிள் ஹவர்ஸ் வந்து 9 ஹவர்ஸ். அது என்ன டி மேக்ஸ்னா அது டி தானே, டிஎல். ஓகே, திஸ் இஸ் டிஎல், மேல இருக்கிறது டி மேக்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா they are asking the average daily global radiation. ஓகே, so average daily global radiation என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. so we want average daily global radiation. This is the formula, right? so hg தான் average global radiation, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். so write the formula. hg by s, hc is equivalent to a plus b ஓகே, a plus b dl by d max. எஸ், அடுத்ததா இப்போ எனக்கு என்ன வேணும்? we need hg. a plus b dl by d max. just substitute the things. HC கொடுத்துருக்காங்களா? எஸ், இந்த HC தான் H0 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். கரெக்டா? HCயை வந்து என்னால் எல்லா இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியாது. HC it is replaced as H0. H0 is what? 2100 and Aன்றது என்ன? ஸோ இங்கே கீழே எழுதிக்கிறேன்பா. 0.27 plus 0.5. ஸோ 0.5னா 1/2 தானே. ஸோ ப்ராக்கெட்டில் டிஎல் என்ன? 9/9/5. ஸோ இப்போ இதை பண்ணுறப்ப சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வரும்னு நம்ம செக் பண்ணி போட்டுட்டா முடிஞ்சிருப்பா. தட்ஸ் இட் த ஆன்சர். ஸோ இப்போ 9 into 9.5 into 2. ஸோ இப்போ விச் இஸ் வாட்? 19. 9 divided by 19. 9 divided by 19 plus 0.27. So this is what? 9 divided by 19ன்றது almost 0.5 something. So 0.5 something plus ஒரு 2.7, that is 0.77 பா. ஓகே, அப்போ 0.77 into 210. ஓகே, 0.77 into 210. just நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் you will get the answer. so once again இந்த ஆன்சரை செக் பண்ணி பார்ப்போமா? so answer is 1554 kj per meter square per day.
kilojoule per meter square per day. This is the radiation. This is the average daily global radiation that we can get. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரேடியேஷன்றது ஆவரேஜாக என்னோட சோலார்லேருந்து வருதுப்பா. ஸோ திஸ் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின். இந்த ஒரு கிளாஸில் நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குப்பா. ஸோ நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக இந்த ரிலவெண்ட்டாக இன்னும் சில ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஷுவராக இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஃபுல் மார்க்கும் வாங்க முடியும்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் நிறைய ஈஸியாக கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புதுசாக பிகினராக வராங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் இருக்கணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ பிளைண்டாக எதையுமே பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க. ஸோ அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு வீடியோஸில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ 4:30க்கு நமக்கு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும்ப்பா. டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ. அடுத்த ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்.